கொரோனாவிற்கு தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை எந்த ஒரு மருந்து மற்றும் தடுப்பூசியையும் அங்கீகரிக்கவில்லை. தவறான தகவலை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் கேட்கலாம். தாயுமானவன், இந்த எச்சரிக்கை எதற்காக விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கொரோனாவுக்கு தமிழகத்துல பொது சுகாதாரத்துறை சார்பில் எந்த ஒரு மருந்து மற்றும் தடுப்பூசிகளுக்கு அங்கீகாரம் என்பது அளிக்கப்படவில்லை எனவும் தவறான தகவலை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், உலக சுகாதார நிறுவனம் WHO மற்றும் மத்திய சுகாதாரத்துறை என்னென்ன வழிகாட்டுதல்களை வழங்குகிறதோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் தமிழக அரசும் அதற்கான மருந்து மற்றும் தடுப்பூசிகளை வழங்க அறிவுறுத்துகிறதோ அந்த வழிகாட்டுதலையே தமிழக அரசு பின்பற்றும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கொரோனாவை தடுப்பதற்காக நாட்டு மருந்தை அரசு அங்கீகரித்திருப்பதாக பரவக்கூடிய தகவல்கள் என்பது தவறானது எனவும் தவறான தகவல்களை பரப்பினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மீண்டும் அந்த கொரோனா பாதிப்பு என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்து உபகரணங்கள் என்பது தமிழகத்தில் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல கொரோனா தொற்று ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம், அதற்கு பதிலாக நாட்டு மருந்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பொது சுகாதாரத்துறை அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்தி ஒன்று சமீப காலமாக பரப்பப்பட்டு வருகிறது. அதுல கொரோனா தொற்றுக்கு மும்பையில் கண்டுபிடித்த நாட்டு மருந்து அரசு அங்கீகரித்திருப்பதாகவும் 1 ஸ்பூன் மிளகு பொடியுடன் 2 ஸ்பூன் தேன் மற்றும் 1/4 ஸ்பூன் இஞ்சி கலந்து சாறை வெறும் வயிற்றுல 5 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் 100% கொரோனாவை தடுத்து விடலாம் என சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருவதாகவும் இது குறித்து தமிழக அரசு சார்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில உலக சுகாதார நிறுவனம் தேன், இஞ்சி மற்றும் மிளகு கொரோனா மருந்து என்பதற்கு எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரமும் அறிவிக்காத ஒரு சூழல்ல இது தொடர்பாக தமிழ் பொது சுகாதாரத்துறை தரப்பிலும் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில எந்த விதமான தவறான தகவல்களை பரப்பக்கூடாது எனவும் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய மருந்துகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.